பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டிசம்பர் 26ஆம் திகதி உலக வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு நாள். நமது நாட்டு சரித்திரத்திலும் மறக்க முடியாத, மறக்கக்கூடாத ஒரு நாள். சுனாமி பேரலையின் பேரனர்த்தத்துக்கு உலகம் முகம் கொடுத்த நாள் டிசம்பர் 26ஆம் திகதி. எத்தனை ஆயிரம் உயிர்களை இழந்தோம், எத்தனை ஆயிரம் கோடிகள் பெறுமதியான சொத்துக்களை, உடைமைகளை இழந்தோம். இவற்றையெல்லாம் நினைத்து பார்க்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இது. உண்மையில் சுனாமி அனர்த்தம் மாத்திரமல்ல, அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் அண்மையிலும் கூட எத்தனையோ இயற்கை அனர்த்தங்களுக்கு உலகம் முகம் கொடுத்து வருகிறது. நாமும் முகம் கொடுத்து வந்திருக்கிறோம். இந்த அனர்த்தங்கள் சொல்லும் செய்தியை நினைத்து பார்ப்பதற்கு பொருத்தமான ஒரு சந்தர்ப்பம் இது என்று நான் நினைக்கிறேன். ஒரு சாரார் இந்த அனர்த்தங்களை வெறும் இயற்கை அனர்த்தங்களாகவே பார்க்கிறார்கள். இவற்றுக்கு பின்னால் எந்த தத்துவமும் இல்லை, தாத்பரியமும் இல்லை, இலக்கும் இல்லை, நோக்கும் இல்லை. இப்படிப்பட்ட அனர்த்தங்கள் நடக்கலாம், எங்கு நடக்கலாம், எவருக்கு நடக்கலாம், எந்த நிலையிலும் நடக்கலாம் என்பது அவர்களுடைய பார்வை. ஆனால் உண்மையில் இஸ்லாமிய நோக்கிலே, எமது பார்வையிலே எந்த ஒரு இயற்கை அனர்த்தமும் தற்செயல் நிகழ்ச்சி அல்ல, தானாக நடப்பதல்ல. அதுக்கு பின்னால் ஒரு திட்டமிடல் இருக்கிறது, அதுக்கு பின்னால் ஒரு நோக்கம் இருக்கிறது, அதுக்கு பின்னால் தத்துவங்களும் தாத்பரியங்களும் இருக்கின்றன, அதுக்கு பின்னால் நியாயங்களும் காரணங்களும் காணப்படுகின்றன என்பதுதான் உண்மை, யதார்த்தம். ஒரு சாரார் இயற்கை அனர்த்தங்களை தண்டனைகளாக பார்ப்பார்கள், மற்றொரு சாரார் இயற்கை அனர்த்தங்களை சோதனைகளாக காண்பார்கள். எங்களை பொறுத்தவரையில் இயற்கை அனர்த்தங்கள் தண்டனைகளா, சோதனைகளா என்ற கேள்விக்கு அப்பால் இவற்றின் மூலம் படிப்பினை பெறுபவர்களாக வாழ்பவர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். உண்மையில் இயற்கை அனர்த்தங்கள் அவை சுனாமி அனர்த்தங்களாக இருக்கலாம், நிலநடுக்கங்களாக இருக்கலாம், எரிமலைகள் வெடிப்பாக இருக்கலாம், பெரு வெள்ளமாக இருக்கலாம், செயற்கை அனர்த்தங்களாக இருக்கலாம். எந்த ஒரு அனர்த்தமாக இருந்தாலும் அந்த அனர்த்தங்கள் பாவிகளுக்கு தண்டனையாக அமையும், நல்லவர்களுக்கு அது நிச்சயமாக சோதனையாக காணப்படும். வாழ்பவர்களுக்கு, தப்பித்து கொண்டவர்களுக்கு நிச்சயமாக இந்த அனர்த்தங்கள் நிறைய படிப்பினையாக அமையும், பாடங்களை சொல்லும் என்பதுதான் உண்மையான நிலைப்பாடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு அரிதான ஹதீஸை இங்கு நினைவுபடுத்துவது பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன். எனது உம்மத்திலே ஒரு நடுக்கம் வரும், அந்த நடுக்கத்தின் விளைவாக 10,000 பேர் அழிவார்கள், 20,000 பேர் அழிவார்கள், 30,000 பேர் கூட அதனால் உயிரிழப்பார்கள். அந்த அழிவானது முத்தகீன்களுக்கு உபதேசமாகவும், மூமின்களுக்கு அருளாகவும், நிராகரிப்பாளர்களுக்கு அதாபாகவும் அமையும். உண்மையில் இதுதான் உண்மை. எந்த ஒரு அனர்த்தமாக இருந்தாலும் அது செயற்கையாக இருக்கலாம், இயற்கையாக இருக்கலாம், அதற்கு பின்னால் தக்குவா உள்ளவர்களுக்கு, இறைச்சம் உள்ளவர்களுக்கு பாடம் இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது. சுனாமி அனர்த்தம் உட்பட இயற்கை அனர்த்தங்களுக்கூடாக, அழிவுகளுக்கூடாக, சேதங்களுக்கூடாக நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் என்ன? முதலாவது, மனிதன் எவ்வளவு பலகீனமானவன் என்ற யதார்த்தத்தை நாம் உணர்கிறோம். சுனாமி போன்ற ஒரு இயற்கை அனர்த்தம் நமக்கு சொன்ன பெரிய செய்தி அது. வல்லரசுகளாக இருக்கலாம், முதலாம் உலக நாடுகளாக இருக்கலாம், பணக்கார நாடுகளாக இருக்கலாம், அறிவியல் துறையில், ஆய்வு துறையில், விஞ்ஞான துறையில், தொழில்நுட்பத் துறையில், தகவல் தொழில்நுட்பத் துறையில் மேம்பாடு அடைந்த சமூகங்களாக இருக்கலாம், காலாட்படையாக இருக்கலாம், தரைப்படையாக இருக்கலாம், விமானப்படையாக இருக்கலாம், கப்பல் படையாக இருக்கலாம், மற்றொரு படையாக இருக்கலாம், இன்னொரு படையாக இருக்கலாம். எவராலும் எதுவும் செய்ய முடியாது. ஈற்றிலே மனிதர்கள் மிக மிக பலகீனமானவர்கள் என்ற யதார்த்தத்தை, மனிதனுடைய பலகீனத்தை, மனித சமுதாயத்துடைய பலகீனத்தை, அவர்களுக்கு இருக்கிற வரையறையை புரிந்து கொள்வதற்கு இயற்கை அனர்த்தங்கள் காரணமாக அமைவதை, அந்த பாடத்தை உலகத்துக்கு சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம். பலசாலி, பலகீனன், மிகப்பெரிய பலசாலி, மிகப்பெரிய பலகீனன் என்ற இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் போலியானவை என்பதுதான் உண்மை. இத்தகைய அனர்த்தங்களுக்கு முன்னால்
எல்லோரும் பழையினர்களாக மாறிவிடுகிறார்கள் என்ற யதார்த்தத்தை சுனாமி போன்ற அனர்த்தங்கள் நமக்கு சொல்லி நிற்பதை பார்க்கிறோம். மறுபக்கம் உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற இறைவன் எவ்வளவு பலசாலி, அவருடைய வல்லமை எத்தகையது, அவருடைய குதுரத் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்கிறோம். ஒரு அணு ஆயுத படையால் செய்ய முடியாததை, அல்லது அணு ஆயுதத்தினால் செய்ய முடியாததை, ரசாயன ஆயுதங்களால் செய்ய முடியாததை, பீரங்கி படையினால் செய்ய முடியாததை, தரைப்படையினாலும் கப்பற்படையினாலும் விமானப்படையினாலும் செய்ய முடியாததை, கண்டம் விட்டு கண்டம் பாயும் குண்டுகளால் செய்ய முடியாததை, ஏவுகணைகளால் செய்ய முடியாததை சாதாரண தண்ணீர் செய்யும். தண்ணீர், நெருப்பு அல்ல, காற்று அல்ல, வெறும் தண்ணீரே மிகப்பெரிய ஆயுதமாக மாறும். ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வை பொறுத்தவரையில் தண்ணீரை கொண்டு ஒரு பெரிய அழிவு எவ்வாறு ஏற்பட்டது என்பதை சுனாமி அனர்த்தத்தின் போது பார்த்தோம். தண்ணீர் எவ்வளவு பலமானது என்பதை பார்த்தோம். இரும்பினாலான புகையிரத்தை கூட நொறுக்கி தூக்கி எறியக்கூடிய சக்தி தண்ணிக்கு இருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் இருக்கிற இறைவனுடைய ரப்புல் ஆலமீனுடைய சக்தியை, வல்லமையை, குதிரத்தை தான் காட்டுகிறது. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பார்கள், இறைவனுக்கு எல்லாமே ஆயுதம். அவன் விரும்பினால் எதையும் செய்யக்கூடியவன். தண்ணீரை கொண்டு ஆக்குவான், அந்த தண்ணீரை கொண்டே அழிப்பான் என்ற செய்தியை நமக்கு சுனாமி அனர்த்தம் தெளிவாக சொன்னது. இவற்றோடு இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு அற்பமானது, சொற்பமானது, தற்காலிகமானது, நிலையற்றது என்ற உண்மையையும் இந்த சுனாமி அனர்த்தம் சொன்னது. யார் எதிர்பார்த்தார்? ஒரு சில நிமிட நேரத்துக்குள் பல லட்சம் உயிர்கள் பிரிந்த அவலத்தை நாம் பார்த்தோம். கற்பனைகளோடு வாழ்ந்த, ஆசைகளோடு வாழ்ந்த, எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்த, பெருநம்பிக்கையோடு வாழ்ந்த, எத்தனையோ கற்பனை கோபுரங்களை எழுப்பிக் கொண்டு வாழ்ந்த ஆயிரம் உயிர்கள் அடுத்த கணப்பொழுது இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததை பார்க்கிறோம். இதுதான் இந்த உலக வாழ்க்கையின் யதார்த்தம், உண்மை. இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு இயற்கை அனர்த்தங்கள் நமக்கு துணை புரிவதை பார்க்கிறோம். இவற்றோடு மறுமையை நினைத்து பார்க்க, யுக முடிவை நினைத்து பார்க்க, நாளை மறுநாள் அந்த யுக முடிவு வரலாம், அந்த நேரத்தில் எவ்வாறு இந்த உலகம் அல்லோல கல்லோடப்படும், எத்தகைய ஒரு நிலை உருவாகும் என்பதை நினைத்து பார்க்க இந்த இயற்கை அனர்த்தம் நமக்கு துணை புரிகிறது. உண்மையில் சுனாமியை பார்த்தபோது சுனாமியை ஒத்த ஒன்றாகத்தான் மறுமையுடைய அந்த நிகழ்வும் அமையுமோ, யுக முடியும் நிகழ்வும் அமையுமோ என்று நினைக்க தோன்றுகிறது. ஏனென்றால் யுக முடிவின் போது இந்த பூமி நடுங்கும், உசும்பும் என்ற கருத்தை தான் குர்ஆன் சொல்கிறது. இன்ன ஜல்சலத்த சாதி லஷைஉன் அதீம். அந்த யுக முடிவின் போது ஏற்படுகிற நடுக்கம் இருக்கிறதே, அது மிகப்பெரிய நடுக்கமாக இருக்கும். இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, பூமியானது நடுங்குகின்ற போது, அது உசுப்பப்படுகிற போது என்ன நடக்கும் என்று குர்ஆன் எச்சரிக்கிறது. எனவே ஒரு பெரிய சுனாமியாக அந்த யுக முடிவு வேளை அமைந்துவிட இடமிருப்பது போல் நமக்கு தெரிகிறது. எனவே இத்தகைய இயற்கை அனர்த்தங்களை சிறிய கியாமாக்களாக, சிறிய யுக முடிவுகளாக நாம் பார்க்க வேண்டும். இவற்றுக்கூடாக படிப்பினை பெற வேண்டும். உண்மையில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற, பாவம் செய்கிற, பிழையான பாதையில் சென்று கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு இத்தகைய இயற்கை அனர்த்தங்கள் ஒரு எச்சரிக்கையாக அமைகின்றன என்பதை வாழ்பவர்கள் நிச்சயமாக உணர வேண்டும். எனவே இந்த வகையிலே இத்தகைய இயற்கை அனர்த்தங்கள் நமக்கு எப்போதும் பல பாடங்களை சொல்லித் தருகின்றன, படிப்பினைகளை தந்த வண்ணமே இருக்கின்றன. எனவே இந்த நேரத்திலே டிசம்பர் 26 நடந்த அந்த பேரனர்த்தத்தை கவலையோடு உணர்ச்சிபூர்வமாக நினைவு கூறுகின்ற நாங்கள் வாழுகின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம், இன்னும் உயிரோடு இருக்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம், இந்த உலகில் நடமாடுகின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம், வாழ்க்கையில் நன்மை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை பெற்றிருக்கிறோம். இன்னும் நமது வாழ்க்கையில் மாதங்கள், நாட்கள் எஞ்சி இருக்கின்றன, மணி நேரங்களும் நிமிடங்களும் எஞ்சி இருக்கின்றன, செகண்ட்கள் எஞ்சி இருக்கின்றன. இவற்றை உச்சநிலையில் பயன்படுத்தி எமக்குரிய சுனாமி வருவதற்கு முன்னால், ஒவ்வொருவருக்கும் உரிய மௌத்து அவருக்குரிய சுனாமியாகவே அமையும். அது வருவதற்கு முன்னால் எம்மை நாம் அந்த நிலையான மறுமை வாழ்க்கைக்கு தயார்படுத்திக் கொள்வதற்கு உறுதி பூண முடியும் என்றிருந்தால் சுனாமி உட்பட எல்லா இயற்கை அனர்த்தங்களுக்கூடாகவும்
பாடம் படித்த படிப்பினை பெற்ற அந்த நல்லடியார்களாக நாங்கள் மாற முடியும். அந்த நல்லடியார்களின் பட்டியலில் நாம் சேர முடியும். அல்லாஹு தாலா அந்த வகையில் எல்லா நிகழ்வுகளுக்கூடாகவும் படிப்பினை பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்திலே என்னையும் உங்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Knowledge Box, the value-based media network.